அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக ஆசியன் நியூஸ் என்கின்ற ஒரு முகநூல் பக்கத்திலே பார்ப்பதற்குரிய வாய்ப்பு கிடைத்தது. அதிலே ஒரு நபர் போதைக்கு இலக்காகி இருந்ததாகவும், அவர் சூது விளையாட்டில் ஈடுபட்டிருந்ததாகவும், அவரை கைது செய்ய சென்றபோது கைகலப்பு ஏற்பட்டதாகவும், அந்த அடிப்படையில் கையில் இருந்த துப்பாக்கி இயங்கிய நிலையில் சூடுபட்டதாகவுமான செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. உண்மையில் ஒரு நபரை கைது செய்கின்ற போது அவரை துப்பாக்கி சூடு நடத்தி கைது செய்யலாமா என்றால் நிச்சயமாக இல்லை. அவ்வாறு கைது செய்வதற்கான அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை. நீதிமன்றத்தால் வழங்கப்படுகிற கட்டளைகளை தவிர ஒரு போலீஸ் அதிகாரி துப்பாக்கி சூடை நடத்தி கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் எதுவுமே அவர்களுக்கு அதிகார ரீதியாக வழங்கப்பட்டிருக்கவும் இல்லை. இவ்வாறாக இருக்க அந்த நபர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் அவர் போதைக்கு அடிமைப்பட்ட ஒரு நபர் அல்ல என்ற செய்தியையும் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த நிலைமை தற்போது மிகவும் விசாரணைக்குட்படுத்தப்படாத நிலையில் ஊடகங்கள் அவர் போதைக்குட்பட்ட நபர் என்று வெளியிடுவது மிகவும் பிரதானமான பிழையாக கணிப்பிடப்படுகிறது. அந்த குறித்த இளைஞர் ஒரு அவதூறு வழக்கை அந்த ஊடகம் மீது தாக்கல் செய்ய முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் போதைக்குட்பட்ட இளைஞரா என்பது உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருக்கிற போது அவர் போதைக்குட்பட்ட நபர் என்பது சுட்டிக்காட்டப்பட்டால் அதை குறித்த திணைக்களமும் அதே போன்று அந்த செய்தியை வெளியிட்ட ஊடகமும் அதற்கு முற்றுமுழுதாக பொறுப்பாக வேண்டிய நிலைக்குள் தள்ளப்படும். உண்மையில் எங்களுடைய இந்த செய்தி தொடர்பான விடயத்திலே அந்த ஊரை சார்ந்த பல ஊடகங்கள் இருக்கிறது. இதுவரையிலும் அது தொடர்பிலாக எந்த செய்தியையும் வெளியிடாமையும் வேதனைக்குரிய ஒரு விடயம். குறிப்பாக ஒரு இளைஞர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி இருக்கிறார் என்பதை ஆசியன் நியூஸ் என்கின்ற ஒரு செய்தித்தளம் வாயிலாகவே கேட்க முடிந்தது. இருப்பினும் அது ஒரு பக்க சார்பான செய்தியாகவும் அமைந்திருப்பது வேதனைக்குரிய விடயம். நீதிமன்றத்தில் இது தொடர்பிலாக இதுவரையிலுமாக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கலாம். குறித்த போலீஸ் திணைக்களம் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கலாம். எனவே அவ்வாறான ஒரு நிலையிலே இருபக்க சார்பான விவாதங்களையும் கேட்டறிவதற்கு முன்பாக, இருபக்க சார்பான விடயங்களையும் தெளிவுபடுத்தப்படுவதற்கு முன்பாக இந்த நபர் தொடர்பாக குறிப்பிடுகிற இந்த விடயம் அந்த குறித்த ஊடகத்திற்கு எதிராக பல பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தும். எனவே குறித்த இளைஞர் மீதான துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்த துப்பாக்கிச் சூட்டை